வீடு டென்ஷனே கொடுக்கலையா? நல்லா யோசிங்க. சின்ன குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்ன்ற ஒரு நிலை வருகிறது. முதல்ல அட்மிஷன் டென்ஷன், இந்த ஸ்கூல்ல தான் போடணும் அப்படின்ற டென்ஷன் எதனால் வருகிறது? இந்த அம்மா முதல்ல சொல்லுதே, நீ எதையாவது ஒழுங்கா செய்யி, இந்த பிள்ளைக்கு இடம் பிடி சொல்றாங்கல்ல. இப்போ வீட்டுக்குள்ள அந்த பிரச்சனை இல்லையா? உங்க வீட்டில் யாராவது ஸ்கூலுக்கு போறான்னு வைங்க, காலையில் உங்க வீடு எப்படி இருக்கும்? முதல்ல அவன் எந்திரிக்க மாட்டான், இங்க எல்லாரும் கூடி அவனை எழுப்பணும். பள்ளி எழுச்சின்றதை அங்கதான் பார்க்கலாம். வேன் வருதுன்னு அப்பாவும் அம்மாவும் கத்துவாங்க, அவன் அசைய மாட்டான். ஒரு வழியா கொண்டு போய் விட்டீங்கன்னா பாத்ரூம்ல போய் அதுக்கப்புறம் திறக்கவே மாட்டான். இவன் உள்ள உட்காந்துக்கிறான். அப்புறம் அவனை ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ள வீடு சந்தோஷமா இருக்கா டென்ஷனா இருக்கா? இதுல நாம ஏதாவது ஏடா கூடமா பண்ணி விட்டுருவோம். அவன் அதை பார்த்தோன்னு சொல்ல, அந்த அப்பாவை இந்த வேலை செய்ய வேணாம்னு சொன்னேம்மா, he is uselessனுவான். அந்த அம்மா சொல்லு, எனக்கு அது அப்பவே தெரியும்டாங்க. சரி, இது மட்டுமா? அடுத்த வாரம் ஒரு பெரிய செலவு வருது. இந்த செலவுக்கு பணம் இருக்கான்னு அந்த அம்மா கேட்கையில், நிறைய பணம் இருந்தா தைரியமா பேசுவீங்க. காசே இல்லைன்னா, இல்லைம்மா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நீ வேணா அந்த வளையலை கொஞ்சம் கொடுக்குறியா? ஒரு மாசத்துக்கு வந்துடும் ரூபா, அடகு வச்சுட்டு திருப்பிடுற அப்படின்னு எந்த ஆண் மகனாவது மனைவிட்ட தைரியமா சொல்லியிருப்பானா? இந்த அம்மா கொடுத்துரும். கொடுத்த பிறகு நம்ம வீட்டில் அது டென்ஷன் இல்லாமலா இருக்கும்? பணத்தகராறு. இதுக்கு மேல மூணாவது என்ன பிரச்சனை? சொந்தக்காரன் பிரச்சனை. வேற ஒண்ணு வேண்டாயா, திடீர்னு நம்ம வீட்டில் ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, அது வயசானவரா இருக்கிறார். இந்த அம்மா சொல்லுது, ஒண்ணு அவரை கொண்டு போய் எங்கேயாச்சும் விடுங்க, இல்லை என்னையை கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுருங்க. இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா? இந்த மொபைல் வந்த பிறகு பிள்ளைகளை பார்க்கும் போதே நமக்கு சிபிஐ மாதிரியே பார்க்க வேண்டியிருக்கு. ஆண் பிள்ளைகள் மட்டும் இல்லைங்க, பொம்பளை பிள்ளை, வயது வந்த பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோருக்கு டென்ஷன் இல்லையா? வெளியில போன பிள்ளைகள் எதுவும் இல்லாம பத்திரமா வரணும்னு டென்ஷன். அத்தனைக்கும் அடிப்படை வீட்டு சூழல் தான் அப்படின்னு இந்த 3 பேர் சொல்லியிருக்காங்களே, அதுல எதுவும் குறை இருக்குங்களா? இருக்கா இல்லையா? நீங்க தான் சொல்லணும். சரியா தானே சொல்லியிருக்காங்க. வீடு என்பது நெருக்கடிகள் இன்றைக்கு பெருகி இருக்கிற ஒரு சூழல்ல தான் இருக்கு. ஆனா அதை விட அதிகமாக வீதி இருக்கிறது, வெளிச்சூழல் இருக்கிறதுன்னு இவங்க 3 பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் உண்மை இருக்குன்னு பார்க்கணும்ல. வேலைக்கு போகும்போது இவங்க ஏரியால ஒருத்தன் தர்ணா பண்ணிட்டான், பஸ் மறியல். இவங்க பஸ்ஸை நிறுத்திட்டான்னா இவங்க லேட்டாக தானே போவாங்க. உள்ள போனால் அவங்க மேனேஜர் சிரிப்பார், இன்னைக்கு லேட்டா? இல்லை சார் மறியல். ஓ, உங்களுக்கு மட்டும் மறியல் பண்ணுறாங்க? இல்லை சார் எல்லாருக்கும் தான். ஆமாம்மா எல்லாருக்கும் தான். நான் வந்து அப்போ ஒரு வேளை மறிக்கலையாம்மா? இல்லை சார் நீங்கள் வேற ரூட். ஆக உங்கள் ரூட் வேற ரூட்டு. என்னதையா சொல்ற? போங்க போங்க, உங்களுக்கெல்லாம் சொல்றானா இல்லையா? என்ன மரியாதை இருக்கு? வேலைக்கு போய் ஒவ்வொரு நாளும் பல பெண்கள் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் செத்து திரும்புகிறார்கள். அதுதான் உண்மை. வெளிச்சூழல் அவ்வளவு சிக்கலா இருக்கு அப்படின்னு இவங்க 3 பேர் சொல்றாங்க. நம்மை வெளிச்சூழல் சில தேவையற்ற விஷயங்களுக்கு பழக்கி இருக்கிறது, மறந்துடாதீங்க. எதையோ யோசித்தால், எல்லாவற்றிற்கும் சிடு என்று இருந்தால், வெறித்து பார்த்தால், எந்த உணவையும் விரும்பாமல் இருந்தால், பிள்ளைகள் மீது கவனமாக இருங்கள். அவனுக்குள் ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கிறது. இந்த மன அழுத்தத்துக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. இதில் பல வெளியில் இருந்து வருகிறது. யங்ஸ்டர்ஸ் காதலிக்கிறான், ஒரு மாசத்துல விட்டுட்டான்னு வைங்க, அந்த பொண்ணு நிலைமையை யோசிங்க. இதெல்லாம் வெளியில இருந்து தாங்க வருது. வீட்டிலும் டென்ஷன் இருக்கிறது, வெளியிலும் இருக்கிறது. ஆனால் எது அதிகம் அப்படின்னு பார்த்தா, பாரதி மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க, வீடு பாராட்டாது ஆனால் கவலைப்படும். வெளியில் விழுந்து கிடந்தால் செல்ஃபி எடுத்து விட்டு அது பாட்டுக்கு போயிடும். வெளியில தருகிற டென்ஷன் இருக்கிறதே, அது வீட்டுக்குள் வந்தால் குறைந்து விடும், கட்டாயம் குறையும். என்னதான் ஒத்து போகாத மனைவியா இருந்தாலும் ரொம்ப நாம சோர்ந்து வந்து உட்கார்ந்தோம்னா பார்த்து, பாவம் இந்த மனுஷன் என்னையும் வச்சு குடும்பம் நடத்துது, இதெல்லாம் ஒரு பிள்ளையாது, இந்த பிள்ளைக்கும் இது ஃபீஸ் கட்டுது, அவன் 15 அரியர்ஸ் வச்சிருக்கான், என்னடா கேட்ட சிரிக்கிறான், என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான்றான். ஆனாலும் அவன்கிட்ட அந்த அப்பா, பரவாயில்லடா உனக்கு என்னடா வேணும்னு சொல்றாருல. இல்லை, நிறைய வேலை செஞ்சு உட்கார்ந்த இடத்துலயே டிவியை போட்டுட்டு தூங்குற ஒரு மனைவியை பார்க்கிற கணவனுக்கு, பாவம் இவ என்னத்தை கண்டா, ஒரு நல்ல நகனை வாங்கி கொடுத்ததில்லை, ஒரு நாளாவது நான் அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு உள்ளுக்குள் சொல்ல தெரியல அவனுக்கு, ஆனால் உள்ளுக்குள் யோசிக்கிறான் பாருங்க. அதுதான் இந்த 2 பேரையும் ஒரு நேரம் பார்க்கிற பிள்ளை. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஏமாடிக, ஆனாலும் என் மேல அன்பு வச்சிருக்கிறாங்க,
ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நான் ஒரு நல்ல வேலைக்கு போவேன், இவங்களை ஒரு கார்ல ஏற்றி ஊரெல்லாம் சுற்றி காட்டி நான் தாப்பா உங்க பிள்ளைன்னு நான் அவங்களுக்கு நிரூபிப்பேன்னு ஒரு பிள்ளை நினைக்குது பாருங்க. இந்த மூணும் கிடைக்கிற இடம் இல்லம்தான், வீடுதான். ஒரு நாளும் வெளிச்சூழல் நமக்கு ஆறுதல் தராது. எங்கே கவலைப்பட ஆள் இருக்கிறார்களோ அங்கே நம் மன பொங்கல். பாரதி அழகா சொல்வான், உள பொங்கல்னு எழுதினவன் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் மகாகவி பாரதி. இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பொங்கல், பிரஷர், மன அழுத்தம், அது அதிகரிக்கிற இடம் வீதி. ஒருவேளை வீதியிலிருந்து கொண்டு வருகிற டென்ஷனை கூட குறைச்சி விடியா விடியா ஊர் அப்படித்தான் இருக்கும், உன் பாட்டுக்கு தூங்கி எந்திரிச்சா காலையில் மனசு சரியாயிடும்னு சொல்லுகிற ஒரு ஆறுதல் கிடைக்கிற இடம் வீட்டு சூழல் என்பதால் மன அழுத்தம் இன்றைய சூழலில் அதிகம் பெருகுவது வெளிச்சூழலிலே என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்து சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.